வணக்கம் நண்பர்களே. இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம். அமெரிக்காவில் வெடித்த இந்த குண்டு. இந்த அமெரிக்காவில் வெடித்த குண்டு தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்களை மீடியாக்கள் வித்தியாசமான முறையில் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன. செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். முக்கியமாக டெஸ்லா ட்ரக், அது மிகவும் தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு ட்ரக். அதை ஓட்டுவதற்கு அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்திருக்க வேண்டும். 2 ட்ரக்குகள் 2 இடங்களிலே வித்தியாசமான முறையில் இந்த குண்டு வெடிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பேசப்படுகின்ற விடயம், ட்ரம்ப் டவருக்கு முன்னால் வெடித்த குண்டு அங்கு அந்த டிராவல் ஹோட்டலுக்கு உள்ளே முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது, பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குண்டு வெடித்திருக்கிறது என்பது ஒரு பெரும் பேசு பொருளாக தற்பொழுது உலகளாவிய ரீதியில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டு வருகிறது. இதில் டெஸ்லா எலன் மஸ்கோடு ட்ரம்ப் வைத்திருக்கின்ற உறவு வெளிப்படையாக தெரிந்தது. தற்பொழுது தேர்தல் காலங்களில் எல்லாம், தேர்தல் மீட்டிங்களில் எல்லாம் ட்ரம்போடு எலன் மஸ்க் மிகவும் நெருக்கமாக இருந்தார். ட்ரம்ப் வந்ததன் பிறகு எலன் மஸ்கினுடைய இந்த அவருடைய டெஸ்லாவினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது மீடியாக்கள், உலக மீடியாக்கள் அரசி கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம். Celebrate the start of 2025 with grace and beauty. Wishing you joy, prosperity, and sparkle in the new year. Lakshmi's Jewellers, Eastham, London, the jewellers of timeless elegance. Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. இலங்கை இந்திய மளிகை பொருட்கள், ஃப்ரெஷ் மரக்கறி, மீன், இறைச்சி வகைகளை மலிவான விலைகளில் பெற்றுக்கொள்ள சந்திரா ஏசியன் குரோசர், நம்பர் 217, பிரம்லி ரோட், பெல்லிங்ஹாம், கேட்ஃபோர்ட், SE6 2PG. Call on 07900228477. Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. Celebrate the new year with prosperity and timeless beauty. NSA Jewellers wishes you joy, elegance, and sparkling moments in the year ahead. Happy New Year from NSA Jewellers. நிலாம்தீன் புலனாய்வு செய்தியாளர் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் நிலாம்தீன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தாண்டு தினத்தில் வெடித்த குண்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது, மேற்குலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது என்ன காரணம்? ஒரு பக்கம் ISIS என்று குறிப்பிடுகின்றார்கள். சரி, விடயத்திற்கு வருவோம். அமெரிக்காவிலே 2 குண்டுகள் வெடித்திருக்கின்றன. புத்தாண்டு நள்ளிரவு மற்றும் மாலையிலே 2 மாகாணங்களிலே வெடித்திருக்கிறது. குண்டு வைத்தவர் ஒரு முஸ்லிம் இளைஞர், குறிப்பாக தாடி வைத்தவர் ISIS தீவிரவாதி என்ற கோணத்திலே ஜனாதிபதி பைடன் சொல்கின்றார். இதன் பின்னணி எப்படியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லையா, வெறுத்தவுடன் குண்டு வெடிப்பதென்றால் தாடி வந்தால் முஸ்லீம் தான், அதில மாற்றுக்கிறது இடமில்லை. அவரை பார்க்க போனால் ஒரு ஏசியன் மூஞ்சி போலான் இருக்கின்றது. சிலவேளை அவர் ஏசியனா இருக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக ஆகுவதில் ஒருபோதும் இஸ்ரேல் ஒருபோதும் விரும்பவில்லை. அது ட்ரம்பின் தேர்தல் காலத்திலும் ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலமாக சுடப்பட்ட நிலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நரோவில் மயிரிழையில் தப்பிவிட்டார். இது உலக பரப்பில் அருந்த செய்தான். இவர் பதவியேற்றான் பின்னர் உக்ரைன், ரஷ்யா போர், காசா, சிரியா போர்களுக்கு ஒரு போர் நிறுத்தம் செய்ய உள்ளாராம் என்றும் ஒரு தகவல் ஒரு பெரிய மட்டத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் தான் ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினோ கூட அவர் வெள்ளை மாளிகைக்கு அவர் பதவியேற்பு வைப்பதற்கு அவர் அறிவித்திருக்கின்றார். அது புட்டின் போவாரோ தெரியவில்லை. ஆனால் உத்தியோகபூர்வமாக அவருக்கு மாஸ்கோவுக்கான அழைப்பு சென்றிருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது. மற்றது உலக பணக்காரர் எலான் மஸ்க் ட்ரம்புடன் இணைந்து செயல்பட உள்ளார். இது நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டீர்கள். அவரை டெக்னாலஜி மூலமாக மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகின்றார். உலக அரங்கில் எலான் மஸ்க் யுத்தமில்லா அமைதி ஒன்றை விரும்புவதாக ஒரு தகவல் இருக்கின்றது. ட்ரம்பின் தேர்தல் வெற்றிக்கு எலான் மஸ்க் பெருமளவு பணம் செலவிட்டார். இந்த வகையில் இந்த குண்டுவெடிப்பு உலகின் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் ஒருபோதும் அதன் இலக்கை நோக்கி முன்னேறி அந்த இலக்கை அடையும் வரை ஒருபோதும் அது அமைதியை விரும்பாது. இதையும் எமது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் இலக்கு என்பது என்ன?
அகன்ற தேசம், அகன்ற இஸ்ரேல். இப்ப அகன்ற பாரதம் போன்று அகன்ற இஸ்ரேல். அதற்கான கட்டமாக அது பார்ட் 1க்கு இருக்குது. இந்த பார்ட் 1 என்கின்ற போது பலஸ்தீன், சிரியா, சைப்ரஸ் இந்த 3 நாடுகளையும் கட்டங்கட்டமா இப்ப இஸ்ரேலில் இருந்து அடுத்த கட்டமா காசாவிலிருந்து சிரியா, சைப்ரஸ் அப்படி ஊடாக நகர்ந்து அது பார்ட் 1, பார்ட் 3 வரையும் இருக்கின்றது. இந்த பார்ட் 2 என்று வருகின்றது ஈராக், ஜோர்தான் வருகின்றது. பார்ட் 3 என்று வருகிறது டர்க்கி, எஜிப்த் இருக்கின்றது. லாஸ்ட் பார்ட் என்று வருகின்ற போது அது வளைகுடா பக்கத்தின் சவுதி, குவைத் ஊடாகத்தான் வரப்போகின்றது. இந்த நோக்கத்தை அடையும் வரையும் அது ஒருபோதும் அது நிற்பாட்ட போகுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது அகன்ற தேசத்தை நோக்கியான ஒரு 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 நகர்வு. அந்த நகர்வுக்கு இடைஞ்சலாக இவரம் இருக்கலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கு. காரணம் எலான் மஸ்க் தன்னுடைய டெக்னாலஜி உலகம் முழுவதும் பரப்பு இருக்கின்றார். அது இந்தியாவுக்கும் அதிகமாக வரப்போகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஜனாதிபதி ரணில் அவர்களும் கூட அவரை சந்திச்சு இலங்கைக்கு வருவதற்கான ஏற்பாடு ஒன்றை அவர் செய்திருந்தார். அதன் பிற்பாடு அது அப்படியே இந்த கிடப்பில் இருக்கின்றது. எனவே எலான் மஸ்கிட ஒரு ஜோடி போட்டதற்காக இந்த கொண்டு வெடித்திருக்கலாம் என்றுதான் உலக பரப்பில் பெருமளவான ஆய்வுக்கு நடத்தப்பட்டு வருகின்றது. அதைத்தான் நாமும் சொல்ல வருகின்றோம். எலான் மஸ்க் இவருடைய ரம்முடன் ஒரு சேர்ந்த விடயத்துக்காகத்தான் இந்த குண்டு வெடிப்பை நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக கூட நாங்க பார்க்கலாம். ஆனால் இந்த சைபர் ட்ரக்கை இயக்குறது இது 2க்கு தான் எடுத்திருக்கின்றார்கள். இந்த சைபர் ட்ரக்கை இயக்குறதுக்கு தொழில்நுட்பம் தெரிந்தவர் தான் வேணும். ஆகவே இந்த சைபர் ட்ரக்கினுடைய பெறுமதி மற்றும் அதனுடைய விலை மற்றும் அது கொடுத்த பிரபல்யம் எலான் மஸ்க்கு மிகப்பெரிய பிரபல்யம். ஆகவே அவருடைய இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை குறிவைத்து நகர்த்தப்பட்டதாகவும் நினைக்கலாமா? அது உண்மைதான். என்றால் அது காரணம் என்றால் இப்ப ஒரு சிறிய நாளாலும் இஸ்ரேல் பல வகையான கண்டுபிடிப்புகளை நிகழ்ந்து வருகின்றது. வலையில் எலான் மஸ்க் அவர்கள் தனியாக இந்த மாதிரி ஒரு எடுப்பு எடுக்கின்ற போது அதன் இந்த இஸ்ரேல்காரர்களுக்கு ஒரு கண்ணுக்கு குத்தலாம். ஏனெனில் அவர் விரும்பாத ஒரு ஆட்சியாளர், அவர் விரும்பாத ஒரு பணக்காரர். எனவே இவைகளை நாங்கள் உற்று நோக்கின்ற போது நிச்சயமாக அவர் பிசினஸுக்கும் ஒரு அடியாகவும் நாங்கள் இதை பார்க்கலாம். ஏனெனில் வரும் காலங்கள் இதோடு முடிய போறதில்லையே. இனி எங்கெல்லாம் வெடிக்க போகுது அங்கெல்லாம் இந்த ஆதிக்கம் இருக்கும். எனவே அதனால் எலான் மஸ்க் அவர்களின் வியாபாரத்துக்கான ஒரு அடியா, வர்த்தகத்தை முடக்குவதற்கான நாங்கள் ஒரு அடியாகவும் பார்க்கலாம். இந்த சைபர் ரக்கினுடைய பெறுமதி 1,30,950 இஸ்ரேலிங் பவுண்ட். ஆகவே இது உலகளாவிய ரீதியில் இந்த சைபர் ட்ரக் ஒரு பாதுகாப்பானது. அது மட்டுமல்ல, இது ஒரு டெக்னாலஜியில் இயங்கக்கூடியது என்ற விஷயத்தை இவர்கள் பரப்பினார்கள். அந்த பரப்புதல் இப்பொழுது மிகப்பெரிய அடி வாங்கி இருக்கிறது என்று குறிப்பிடலாமா? நிச்சயமாக தான் அவர வாகன வர்த்தகத்தின் மூலமாக இந்த அடி நாங்கள் இது ஒரு கல்லில் 3 மாங்காயையும் பார்க்கலாம். அவர வர்த்தகம் மாத்திரமல்ல, அமெரிக்காவில் இனிமேலும் இது வெடிக்கலாம். உங்களோட ஜோடிக்கான ஒரு வார்னிங்கா பார்க்கலாம். அது அவர வாகனம் உலக பரப்பில் மிகவும் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் தான் இந்த குண்டு வெடிப்பு தாக்கம் காட்டுகின்றது. எனவே இதுவும் ஒரு சாதாரண வெஹிக்கிள் தான் என்ற ஒரு உலகத்தின் கண்ணுக்கு காட்டலாம் இல்லையா? எனவே அது கூட அவருக்கு ஒரு தாக்குதல் தான், அதாவது ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய வகைதான். அவட வெஹிக்கிள் இவ்வளவு ஒரு பெருமதியான வெஹிக்கிளுக்கே குண்டென்றால் இனி எதிலையும் அது பார்க்க முடியாது. எனவே அது அவர வர்த்தகத்துக்கான ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இஸ்ரேலுக்கு தொடர்பு இல்லாமல் இந்த குண்டு வெடிக்கல. இஸ்ரேலின் ஒரு ஆதிக்கம் இல்லாமல் கடைசி வரையும் அல்லது அவங்களோட ராணுவமா இருக்கணும், வேற வெளிநபர்கள் செய்ய முடியாது. எனவே மிகவும் விலை கொடுத்துத்தான், அதாவது எல்லார் பக்கத்தாலே மிக அதிக அளவு பணம் கொடுத்தா அந்த குண்டு வெடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குண்டு வெடித்தவரிலிருந்து அந்த குண்டை வைத்த அந்த லிங்கு உரியவர்கள் அத்தனை பேர்களும் இதில் நிறைய பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கும். எனவே அவர் வர்த்தகத்தை நோக்கி செய்யப்பட்டாலும் அது ஒரு உலக போரை நோக்கிய ஒரு குண்டாகத்தான் நான் பார்ப்பேன். இந்த சைபர் ட்ரக்கினுடைய விலையை குறிப்பிட்டு விட்டு நாம் அடுத்த கேள்விக்கு செல்வோம். 5,11,873 இலங்கை பெறுமதிக்கு, இன்றைய இலங்கை பெறுமதிக்கு. சரி, இந்த குண்டு வெடிப்பு குறித்தான இறப்புகள் சந்தேக நபர் பற்றி FBI என்ன தகவலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது? இது நியூ ஆர்லியன்ஸ் சிட்டி லூசியானாவில் ட்ரக் குண்டுதான் வெடித்து இவர் அந்த குடிமக்கள் மீது
மோதியதில் 15 பேர் அவ்விடத்திலே கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது இந்த செய்தி நாங்கள் பேசும் வரைக்கும் 15 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஷம்சுடீன் ஜப்பார் 42 வயசு என்பவர் அடையாளம் காணப்பட்டார். ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும், ஷம்சுடீன் ஜப்பார் என்பது ஒரு இலங்கையில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பேராக தான் நான் ஏனெனில் இப்ப பாகிஸ்தான் பேரை எடுத்துக்கொண்டால் அது கான் என்று வரலாம் மிக அதிகமாக. எனவே இந்த நபர் ஒரு பூர்வீகம் என்று சொல்லுகின்ற போது ஒரு ஏசியாவின் ஒரு நாட்டுக்குள் தான் இருக்க வேணும். அது இன்னும் செய்யவில்லை. அவர் ஒரு அமெரிக்க குடிமகன். இவர் அமெரிக்க இராணுவத்தில் ஏற்கனவே பணியாற்றி அப்படி அவரும் அதிலும் விசேடமாக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கன் ஆர்மியில் சேவை செய்தவர். போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூடு அவ்விடத்திலேயே குண்டுதாரி கொல்லப்பட்டுள்ளார். இவர் பயன்படுத்திய ட்ரக்கில் ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் உள்ளதாகவும் அந்த ட்ரக்கில் ISIS கொடி பறக்க விட்டார் என்றும் FBI சொல்லுகின்றது. மற்ற கொண்டு இந்த டெக்சாஸில் கார் கொண்டு 2 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள், 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால் எலான் மஸ்கின் நீங்க சொல்ல போது அவரோட வாகனம் அதுவும் ட்ரம்ப் ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்பாக. அப்படின்னா அந்த பாதுகாப்பு எவ்வளவு லூஸா இருக்கு பாருங்க. அது ஒரு பாதுகாப்பு என்ற ஒரு பெரியான சிட்டியும் இல்லாவிட்டாலும் கூட ஒரு பாதுகாப்பா இருக்கணும் இல்ல. எனவே இந்த சம்பவத்தை நாங்கள் கச்சிதமாக இந்த மொசாட் தான் செஞ்சிருக்கணும். இந்த விடயம் FBI உட்பட CIக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் ஒரு உள்நாட்டு விடயம் இது. ஆக மொத்தத்தில் ரம்முக்கு மட்டுமே தெரியாமல் போகலாம். பைடன் உட்பட CIA, FBI, மொசாட்டுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் அடித்து சொல்றேன். ஏனெனில் மிகவும் தீவிரமாக செய்யக்கூடியவர்கள் FBI. இப்ப இந்தியாவில் இருக்கின்ற ரோபை விட அதிகமாக ஒரு களத்து இறங்கக்கூடியவர்கள். இதில் வேடிக்கைன்னு அவரை கையும் களமா பிடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் அந்த வேடிக்கை. எனவே சாட்சியங்கள் இனி பிடிக்க முடியாது. அவரை அடிச்சு இலங்கையிலையும் அப்படித்தானே அந்த முதலாவது வைக்கப்பட்டவரை இனி யாரும் சொல்ல போறாங்க? இப்ப இவர நண்பர்கள் வட்டாரங்கள் அப்படி விசாரணை செஞ்சு போக்குல சரியான தகவல் வராது. எனவே அந்த இடத்தில் அந்த ஸ்பாட்லேயே அவர் அந்த குண்டுதாரி கொல்லப்பட்டால் நிச்சயமாக சாட்சிகளும் ஆதாரங்களும் கிடைக்க வாய்ப்பில்லை. நிச்சயமாக இந்த குண்டுவெடிப்புக்கும் மொசாட் போன்ற FBI போன்றவருக்கும் தொடர்பு இல்லாமல் செய்யலாது. என்றால் ரம்மின் வெற்றியை ஒருபோதும் இந்த அணிகள் விரும்பவில்லை. ஏனெனில் இந்த மொசாட் அணிகும் விரும்பவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு இதை விட பழைய விட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதனால அவங்க இந்த இவர ரம்ட ஆட்சியை விரும்பல. இனி இதுக்கு மிகவும் இது உலகத்தின் பல பாகத்திலும் இந்த குண்டுகள் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. நீங்கள் குறிப்பிட்டது போல ட்ரம்பினுடைய ஹோட்டலுக்கு இப்பொழுது பணக்காரர்கள் செல்லும் பொழுது மிகப்பெரிய பாதுகாப்பு கெடுபிடிகள் அங்கு இருக்காது. பாருங்க, இந்த காரினுடைய பெறுமதி 5 கோடி இலங்கை காசுக்கு 5 கோடி 50 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். இவ்வளவு பெறுமதியான காரில் போகும் பொழுது அங்கு கெடுபிடி இருக்காது. அங்க சாதாரண ஒரு மனிதர் அப்படி போக மாட்டார். எனவேதான் இப்ப இந்த செக்யூரிட்டி தொடர்பான விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஒரு கோட் சூட் போட்டுக்கொண்டு இந்த கார்ல போனால் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். ஆகவே இந்த குண்டு தாக்குதலினுடைய இந்த டிசைன் இப்பொழுது மாறி இருக்கிறது. பாருங்க, இதை ரெண்டுக்கு எடுக்கலாம். அங்க அமெரிக்காவிலேயோ யூகேலையோ யூரோப்பிலேயோ இந்த காரை ரெண்டுக்கு எடுக்கலாம். அது மிக அதிகமாக ரெண்ட் கொடுக்க வேணும். அப்ப அவ்வளவு ரெண்ட் எடுத்து கொடுத்து இப்படியான தாக்குதல் முயற்சிகளை செய்யும் பொழுது இது ஒரு வித்தியாசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, இப்ப பணக்காரர் வாராரா அல்லது குண்டு வைக்கக்கூடியவர் வாராரா என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஆகவே இது ஒரு சாதாரணமான விஷயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது இங்கே ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது. இது ஒரு அச்சமான சூழ்நிலையாக இருக்கிறது என்று சொல்லலாம். நிச்சயமா இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு வித்தியாசமான பாணி. இலங்கைக்குள் இப்போ இந்த குடுகள் என்ன சொல்ல குடுகள் கடத்தப்படுவதெல்லாம் இப்படிப்பட்ட கார்கள்லாம் ஒரு காலத்தில் பஸ்ல ஆட்டோல போனாங்க இல்லையா. இப்ப அப்படி இல்லை. மிகவும் கோடிக்கணக்கான பெருமையான வாகனங்கள் மூலமா தான் இந்த கஞ்சா மற்றும் இந்த போதை பஸ்ஸுகள் மிக அதிகமாக இலங்கைக்குள் கடத்தப்படுகின்றது. எனவே இந்த உயர் ரக கார்கள் தான் மிக அந்த அட்டகாசங்கள் அதிகமாக நடக்கின்றது. எனவே இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமா இலங்கையில் இப்ப நீண்ட காலமா நான் அறிய ஒரு 10 வருடங்களாக விலை மதிப்பு மிகவும் ரேஞ்ச் கூறிய கார்கள்லாம் அதிகமான கடத்தலுக்கு நடக்கின்றது. அதே போன்று மாடுகளும் வீதியில் அனாமதையாக சுத்துகின்ற கார்களை கொண்ட மாடுகளை கூட கார்ல அடிச்சுக்கு போறலாம். இந்த மாதிரி கூட்டங்கள் தான் பெருமதியான கார்களில் மாடு கடத்தல். ஒரு மாட்டுக்கு ஆகக்குள்ள 1 லட்சம் அப்படி வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மாடுகள்லாம் தூக்கி போடுக்கு இப்ப அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல வீதிகள்லாம்
நிறைய மாடுகள் சுத்துவது பழக்கம். 12 மணி 1 மணி அந்த மாதிரி வாக்குல மாட்டை தூக்கி உள்ளுக்கு போட்டாச்சு, கார் போகும். இந்த கார்கள் இந்த ராணுவ செக் பண்ணி பெருசா பார்க்க மாட்டாங்க. அவங்க பெரிய ஒரு விஐபி வராங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல இந்த அட்டாக் நடந்திருக்கு. அது பெருசா பார்க்க மாட்டாங்க. பெரிய விஐபி ரேஞ்ச்ல வந்துகிட்டு பெரிய விஐபி வெஹிக்கிள் வருகின்ற போது இந்த பாதுகாப்பு படையில் அது பெரிய உன்னிப்பா பார்க்க மாட்டாங்க. எனவே இது ஒரு வித்தியாசமான பாணி என்றாலும் ஆங்காங்கு இது நடக்கின்ற விடயம்தான். அப்படியானால் இப்ப சிரியா மீதும் இது உலகளாவிய ரீதியிலே இப்பொழுது ஒரு போர், இந்த ஆண்டு போருக்குரிய ஆண்டாகத்தான் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்ப சிரியா மீதும் பலஸ்தீனம் மீதும் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது, இன்னும் நடத்த வேண்டும். இப்ப எல்லா மீடியாக்களும் இப்பொழுது அதனுடைய திசையை அமெரிக்கா மீது செலுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் சிரியா மீதும் பலஸ்தீனம் மீதும் இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதற்கான ஒரு 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 தொடர்பாக இந்த குண்டுவெடிப்பை பார்க்கலாம். நிச்சயமா. இப்போது இப்ப லெபனான் நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். லெபனான்ல இப்போது அந்த ஆட்சியை பிடித்திருப்பது இல்லாட்டி கண்ட்ரோல வச்சிருப்பது வந்துகிட்டு ஐஎஸ்ஐ குழு தான். அது அதாவது அந்த நேரங்களில் இப்ப பக்தாதி காலத்துல எல்லாம் ஐஎஸ்ஐ இருந்த காலத்திலாம் அவங்க இருந்தவங்க இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப தற்போது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுறது ஐஎஸ் குரூப். அப்ப பயங்கரவாதிகள் இப்படியான ஒரு முடிச்சு போடுகின்ற போது லெபனான் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்தலாம். அப்ப அதாவது இந்த கொண்டுபடுத்தியது ஐஎஸ்ஐ என்று சொல்லப்படுகின்றது என்றால் அங்கு ஐஎஸ்ஐயில் ஆட்சி இருப்பதால் இப்ப லெபனான் மீது அமெரிக்கா நேரடியாக ஒரு களத்தில் இறங்க வேண்டிய நிலைமைக்கு தான் இப்ப தள்ளப்பட்டிருக்கு. அப்படி இல்லாது போனாலும் நவீன ஆயுதங்களை கொடுத்து இதை உள்ள வழக்கத்தில உள்ள மாதிரி இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் இந்த யுத்தத்தை தொடர்றதுக்கான ஒரு வழியை செஞ்சு கொடுக்கணும். பாருங்க எங்க தள்ளப்பட்டிருக்கேன். இப்ப இவருக்கு ரம்மரு ஆட்சிக்கு எடுத்தால் இப்ப எல்லா சாட்சியங்களும் ஆதாரங்களும் சொல்ல போது ஐஎஸ் பயங்கரவாதி என்று. ஐஎஸ்ஐ இல்லைன்னு அமெரிக்கா எப்பயே சொல்லி போட்டாங்க, அழிச்சு போட்டோம். இப்ப இவங்க ஸ்ரீலங்கா அரசின் சொல்லுவது நாங்கள் புலிகள் அழித்தாலும் புலிகள் இருக்குண்டு, நாட்டுக்குள்ள இப்ப சிவில் உடையில புலி இருக்கலாம்னு புக சொல்லலாம். அதே மாதிரி ஐஎஸ் காரங்களும் எங்கேயாலும் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லப்படலாம். அப்ப ஐஎஸ்ஐ காரங்களுக்கு மீது ஒன்று அமெரிக்கா லெபனான் மீது நேரடி தாக்கல் எடுத்து புல்லா அழிக்கணும். இஸ்ரேல புல்ல அந்த லெபனான் பயங்கரவாதிகளை புல்ல அழிக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அல்லது எங்களுக்கு நவீனராக ஆயுதம் கொண்டு நாங்க அழிக்கப்படுறோம் என்று போகலாம். ஆகையினால இந்த நீங்க ஏற்கனவே கேட்டது போன்று இந்த நாடுகள் லெபனான் சிரியான் மீது மீண்டும் ஒரு தாக்குதலுக்கான ஒரு வழிவகையை செய்திருக்கின்றது. ரம் என்ன செய்ய போன்ற என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு 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 இந்த கிடுக்குப்படிக்குள் ரம் அவர்கள் தள்ளப்பட்டார் என்பது மட்டும் உறுதியா இருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் வந்ததன் பிறகு கடந்த முறை பல முஸ்லிம் நாடுகள் மீது, இஸ்லாமிய நாடுகள் மீது அவர் தடை விதித்தார். அவர்கள் உள்ளுக்கு வரக்கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் செய்தார். இப்பொழுது ட்ரம்ப் முக்கியமான ஒரு விடயத்தை தன்னுடைய ட்விட்டரில் பதிந்திருந்தார். அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. திருநங்கைகள் என்ற ஒரு இனமே இருக்கக்கூடாது, அவர்களை இந்த ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி போன்ற அமைப்புகளில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும். ஆண், பெண் அல்லது லெஸ்பியன், கே இதுகள் தான் இருக்க முடியுமே தவிர திருநங்கைகள் என்று ஒரு கூட்டம் இருக்கவே கூடாது என்று அவர் ட்வீட் பண்ணியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப அமெரிக்க ராணுவத்தில் கடமையாற்றிய நபர் தான் குண்டு வைத்தார் என்று FBI தனது ஆரம்ப விசாரணையில் தெரிவித்துள்ளது. அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தால் இனிமேல் முஸ்லிம்கள் ராணுவத்தில் கடமையாற்றக்கூடிய நிலைமையில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. மிஸ்டர் நிலாம்தி, நிச்சயமாக அமெரிக்காவில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு ஆபத்து. என்னால் ரம் வந்துகிட்டு நேரடியாக களத்தில் இறங்கி அவர் அந்த அடிச்சேன் பிடிச்சேன்னு செய்யக்கூடிய ஆள். எனவே அவங்க இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு சிக்கல் வேலை. அவர் ஆட்சிக்குள் ஐஎஸ்ஐ என்று தலை தூக்கு என்று ஒரு முடிவுக்கு வந்தால் அவர் இறுக்கமான சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் எலான் மஸ்க் கூட இருப்பதால் சில விடயங்களை அவர் எடுத்து சொல்ல விருப்பலாம். ஆனால் நாங்கள் பெரிதாக இதில் அழட்டிக்கொள்ள விடயம் இருக்க. எலான் மஸ்க் வந்துட்டு உலகத்தை நன்கு புரிந்து கொண்டவர். எனவே அவருக்கு உண்மை நிலவரம் இந்த குண்டுவெடிப்பு உண்மை நிலவரம் அவருக்கு தெரிய வருமானால் நாம் அச்சப்பட வேண்டிய தேவை இருக்காதுன்னு தான் நான் சொல்ல. ஏனெனில் அதற்கு சில மறைக்கப்படலாம். இப்ப FBI, CIA எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கலாம், இது முஸ்லிம் தான் செஞ்சது, ISI தான் செஞ்சதுன்னு சொல்லலாம். சொன்னாலும் இது உண்மை ஒன்று தெரிய வருமானால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும். அமெரிக்காவில் காலாகாலமாக உலகம் முழுவதும் பறந்து வாழ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் இருக்குது, இந்தியன் இருக்குது, உலகத்தின் பல பாகங்கள் முஸ்லிம் இருக்கிறாங்க.
அதனால ஐஎஸ்ஐ தான் செய்யல, ஐஎஸ்ஐ செய்யல என்ற முடிவுக்கு வருமானால் நிச்சயமா செய்யல. நான் அடிச்சு சொல்ல ஐஎஸ்ஐ இதுக்கு சம்பந்தமே, ஐஎஸ்ஐ ஒன்று இல்லை. இலங்கையில ஈஸ்டர் கொண்டு படிச்ச போதும் ஐஎஸ்ஐ சொன்னாங்க, நாங்க உடனே ஐஎஸ்ஐ இல்லைன்னு போலியாக அடுத்த ஆண்டு உரிமை கோருவா சொல்லிட்டார்கள். அதுவும் ஒரு போலி. இதுமே ஐஎஸ் இன்னும் உரிமையை கோரல, இவங்களாத்தான் சொல்றாங்க. உரிமை கோர அந்த அமைப்பு ரன்னிங்ல இல்ல, ஆக்டிவ்ல இல்ல. எனவே அப்படி ஒரு நிலைமை அமெரிக்காவுக்குள் வராதுன்னு தான் நான் பார்ப்பேன். ஆனால் மீண்டும் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பாக ஒரு குண்டு வெடித்தால் உடனடியாகவே ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற ஒரு முத்திரையை குத்தி விடுகின்றார்கள். ஏனெனில் அது எல்லோருக்கும் இலகுவானது. உலகம் முழுக்க உள்ள புலனாய்வு துறையினருக்கு மிகவும் இலகுவானது ஐஎஸ்ஐஎஸ் என்ற முத்திரை குத்திவிட்டால். அப்படியானால் ஐஎஸ்ஐஎஸ் என்ற ஒரு அமைப்பு இப்பொழுதும் உலாவிக் கொண்டு இருக்கிறதா, மீண்டும் இயங்கும் நிலை வருமா என்ற கேள்விக்கு என்ன பதில்? நிச்சயமாக ஐஎஸ்ஐ தேவை கிடையாது. அதாவது அமெரிக்கா வளர்த்த அது பிள்ளை உண்டது. நான் பலமுறை சொல்லுவது என்னென்றால், பக்தாதி ஒரு முஸ்லிமே கிடையாது, அவர் ஒரு ஐஎஸ்ஐ தலைவர் கிடையாது. அவர் சிஐல இருந்த ஒரு உயர் பதவியில் இருந்தவர். அவர் மூஞ்ச மாத்தி அவர் ரிலீஸ் ஆகி இப்ப மக்கள் மத்தியில் அவர் பழைய மூஞ்சில உலாவுவார். ஐஎஸ்ஐ தேவை கொண்டு வருமானால் புதிய தலைவர் வந்து அமெரிக்காவில் உருவாக்கப்படுவார். அவருக்கும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் அவர் முகத்தை மாற்றி கொண்டு வருவார்கள். அந்த தேவை வராதுன்னு பார்க்கிறேன். நிச்சயமாக அதற்கான தேவை இல்லை. எனில் முஸ்லிம் நாடுகள் எல்லாமே கட்டங்கட்டமாக இப்ப செயலில் இருந்து அடிபட்டு வருகின்ற போது ஐஎஸ்ஐ தேவையும் வர வாய்ப்பில்லை என்பதால் ஐஎஸ்ஐ தேவை வரப்பில் அந்த ஐஎஸ்ஐ இப்ப எல்டிடி இலங்கைக்குள்ள அடிக்கடி பயன்படுத்தணும். உலகத்துல 6 மறந்தாலும் இங்கக்குள்ள சிங்களத்துக்கு அது தேவைப்படும். அது மாதிரி இப்ப உலக பரப்பில் ஐஎஸ்ஐ ஒன்று தேவை இருக்கு, அடிக்கடி தேவைப்படும். அது ஆட்சியை கவுக்க, ஆட்சியை கொண்டு வரத்துக்கு அல்லது ஆட்சியில் ஒரு இடைஞ்சலுக்கு எல்லா வகையிலும் இப்ப இங்க எங்களுக்கு சாம்பாருக்கு, ரொட்டிக்கு, கறிக்கு எல்இடி என்ற யூஸ் பண்ற போல ஐஎஸ்ஐ ஒன்று தேவைப்படும். இந்தியாவுக்குள்ளும் தேவைப்படும், அமெரிக்காவுக்குள்ளும் தேவைப்படும். எனவே ஐஎஸ்ஐ என்ற ஒன்று இல்லாவிட்டாலும் அடிக்கடி அவங்களோட தேவைக்கு ஐஎஸ்ஐயை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. முற்றுமுழுதாக தேவை கொண்டு ஏற்படுமானால் ஒரு புதிய தலைவர் ஒன்று அமெரிக்க சிஐயால் உருவாக்கப்பட்டார் வெளி வருவார். அதற்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் அப்படி வருகின்ற போது நாங்கள் சொல்லலாம். இப்போது அதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆனால் ஆங்காங்கு அந்தந்த சின்ன அணிகள், அவங்கள கீழே இருந்தவங்க இல்லாட்டி சின்ன துருப்புகள், சின்ன பயங்கரவாதி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி குண்டு வெடிப்பதுக்கு அவங்க பயன்படுற இவரு கூட முஸ்லிமா இருந்தாலும் அவர் ஒரு பணத்துக்காகத்தான் செஞ்சிருப்பார் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்போடு. அது இப்படித்தானே, இந்த குண்டை நீ வச்சு போடுவான்னு சொல்லி ரிமோட்டையும் கொண்டாட பண்ணலாம். இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு செய்யப்பட்டது ரிமோட்ல. அதே மாதிரி இந்த வாகனத்தை நீ கொண்டு போனா போதும் என்று சொல்லிட்டு ஏற்கனவே அங்க ஆல்ரெடியாக இந்த நிற்கின்ற பேர் ரிமோட்ல செஞ்சிருப்பார். எனவே இது பணத்துக்காக செய்யப்பட்ட ஒருத்தன் முஸ்லிமா இருக்கலாம். அந்த என்னது சம்சுதீன் ஜப்பார், இந்த பேர் மிக அதிகமாக இலங்கைக்குள்ள இருக்கு. இலங்கைக்குள்ள இந்த கூடுதலாக உதாரணமா பாகிஸ்தான் நேம் என்றால் சம்சுதீன் கான், ஜப்பார் கான் எல்லாம் வரலாம். எனவே இந்த நேம் இலங்கைக்குரிய நேமை தான் நான் பார்ப்பேன். எந்த சிறிசுனோ தெரியவில்லை, அது நீண்ட காலம் அங்க இருந்தவர் தான். எனவே இப்படியாக இந்த பணத்துக்கு அல்லது ஏதோ ஒரு வகையில மடக்கப்பட்டு, ஏதோ ஒரு வகையிலே அவர் மூளை செலவை செய்யப்பட்டு இந்த குண்டை கொண்டு போயிருக்கலாம். நிச்சயமா அவர் உயிர் தப்பி வருவார் என்று தான் போயிருப்பார். ஆனால் அந்த ரிமோட் கொண்டல் மூலம் இது செய்யப்படுமானால் அவர் தப்பி வர வழி இல்லை. இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பிலையும் அத்தனை பேரும் அந்த குண்டை வைத்து இதை நாங்க அப்ப சொல்லல, இப்ப சொல்றோம். அந்த குண்டை எடுத்து நெருங்குகின்ற போதுதான் வெடிக்கப்பட்டது. மிக மிக அதிகமான 8-10 குண்டுல ஒன்றும் அவங்க போய் வெடிக்கல. அவங்க போய் ஒரு செகண்டுக்குள்ள அந்த குண்டை வச்சு எழும்புறதுக்கு இடையில அந்த அங்க குறிப்பிட்ட இடத்தை நெருங்குகின்ற போது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா தான் வெடிக்கப்பட்டது. அதே போன்று இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் இவர் ஏற்கனவே ஆப்கான்ல ஒரு அவங்க ராணுவ ஆர்மில வேலை பார்த்த ஒருவர். எனவே அவர் ஏதோ ஒரு வகையில அவர் இவங்களால சொல்லப்பட்டு கொண்டு வச்சாலும் நீ கொண்டு வச்சு போட்டு வந்துடலாம், அது தானாக வெடிக்கும் சொல்லப்பட்டிக்கலாம். இல்லாட்டி வாகனத்தை எடுத்துட்டு போய் அந்த இடத்தை விட்டுப்பட்டு வந்தாலும் போதும் சொல்லப்பட்டிக்கலாம். எனவே எந்த வகையில பார்த்தாலும் இவர் ஒரு பணத்துக்காக அல்லது ஏதோ ஒன்றுக்காக போயிருப்பார் ஒழிய அவர் தான் இறந்து கொள்ளுவன் நிச்சயமா போக மாட்டார். நிச்சயமாக இவன் காசிக்கு போயிருக்கலாம் தான் நான் பார்க்கிறேன். அடுத்தது, ட்ரம்புக்கு தற்பொழுது எதிரிகள் அதிகரித்திருப்பதாக நோக்கலாமா? காரணம் என்னவெனில், இப்ப இஸ்ரேல் கூட ட்ரம்ப் வருவது அவ்வளவு விருப்பமானதாக ஏற்கனவே இருக்கவில்லை என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒன்று, இப்பொழுது அதிகமாகவே பைடன் அரசாங்கம் பில்லியன் கணக்கான டாலர்களை உக்ரைனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் ஆயுத வியாபாரிகளில் மிகப்பெரிய நஷ்டம் அடைவார்கள். அது யூகே, யூரோப் மற்றும் அமெரிக்க ஆயுத வியாபாரிகள் மிகப்பெரிய நஷ்டம் அடைவார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே ட்ரம்ப் வந்தால்
யுத்தம் நிறுத்தப்பட்டால், அதாவது உக்ரைன் போர் ரஷ்யா போர் நிறுத்தப்பட்டால் ஆயுத வியாபாரிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அடுத்த பக்கம் ஈரானுக்கான ஒரு யுத்த வாசலை அவர் திறப்பார். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், சீனா தாய்வானுக்கான ஒரு யுத்த வாசலை திறக்க யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் ட்ரம்பினுடைய தேர்தல் பிரச்சார காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த குண்டுவெடிப்பு, துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், ட்ரம்பை அகற்றுவது போன்ற விடயங்கள் நடைபெற்று வருகின்றனவே, இதனுடைய காரணம் என்ன? அதாவது இப்ப ஆயுத வியாபாரிகளுக்கு அப்பால் அவர் அதான் அப்ப அங்கேயும் இங்க சொல்லிட்டீங்களை விட அவர் ஒரு யுத்தத்தை நோக்கி அவர் காய் நகர்த்த மாட்டார்னு சொல்லப்படுகின்றது. இப்ப எங்கெல்லாம் அடிபட்டு இப்ப எலான் மஸ்க் டெக்னாலஜி மட்டும்தான் உலகத்தில முன்னிறுத்த, அதாவது ஆயுதங்கள் களையப்பட்ட, ஆயுதங்கள் தேவையில்லாம போய் அல்லது ஒரு அமைதி பூங்காவாக உலகம் மாறும் அளவுக்கும் ட்ரம்பும் எலான் மஸ்கும் மாறலாம். அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை ரஷ்யா விரும்புவதோ இல்லையோ, இப்ப ரஷ்யாவுடன் எலான் மஸ்க் ஒரு ஜோடி போட்டிருக்கின்றார். அவருடாகத்தான் ஒரு அமைதி நிலை கொண்டு வர போகின்றது. எனவே இந்த ஆயுத வியாபாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்னுடைய பார்வையில் எலான் மஸ்க் கூட தாக்கப்படல, அவர் உயிரிழக்கப்படலாம், அவர் வந்து படுகொலை செய்யப்படலாம். இப்ப ரம் கூட இப்ப இந்திரா காந்தி அவர்கள் அவருக்கு கூட இந்த பொடிகார்ட் மூலமா தான் கொல்லப்பட்டார். இப்ப பண ஆதிக்கம் உள்ள நேரத்துல அவருக்குள்ள ஒரு பொடிகார்ட் மூலமாக ரம் மீது ஒரு தாக்குதலுக்கு ரெடி ஆகலாம். ரம் மீது எலான் மஸ்க் கூட அப்படி ஆகலாம். எனவே இந்த 2 பேருக்கும் இந்த டிசம்பர் 25, இந்த ஜனவரி 25க்கு பிற்பாடு எந்த நொடியிலும் இவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பாகத்தான் நான் பார்ப்பேன். ஏனெனில் ஆதிக்கம், இந்த எதிர்சக்தியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. எனவே ட்ரம்பை விட எலான் மஸ்க் தான் அதிகமாக டார்கெட் பண்ணப்படுவார். எனவே அவரூடாகத்தான் இவர் இயங்க போகிறார். எனவே இந்த ஆயுத வியாபாரிகளின் நெருக்கம் அல்லது நெருக்குதல் வருகின்ற போது நிச்சயமாக 2 பேருக்குமான உயிர் ஆபத்து, அச்சுறுத்தல் மிக அதிகமாக இருப்பதாக நான் பார்த்தேன். தற்பொழுது அமெரிக்காவிலே 2 குண்டுகள் வெடித்துள்ள நிலையில் மேலும் குண்டுகள் வெடிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக உலகம் முழுவதும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அங்க அமெரிக்கா மாத்திரமல்ல, பிரிட்டன்ல, உங்களோட லண்டன்ல வெடிக்கலாம், பிரான்ஸ்ல வெடிக்கலாம், ஜெர்மன்ல வெடிக்கலாம். அப்ப எங்கெல்லாம் 2 சும்மா சின்ன சின்ன குண்டுகளை வெடிக்க வச்சு அது ISI முத்திரை குத்தப்படுகின்றது. நாங்க ஏற்கனவே சொன்னது போன்று ட்ரம்ப் தானாகவே இந்த லெபனான் மீது ஒரு தாக்குதல் வீழ்த்தி செல்லப்படுவார். அவர் அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தார் என்று போது இந்த யுத்தத்துக்கு அவர் இழுத்து செல்ல மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எனவே உலகம் முழுவதும் அது வெடிக்கும். சின்ன சின்ன ஏசியன் கண்ட்ரி இல்லாம இந்த அமெரிக்கா ஆதிக்கம் கொண்ட நாடுகள் அல்லது மேற்குலக நாடுகளில், ஷோட்டாக சொல்லப்போனால் மேற்குலக நாடுகளில் இந்த வருடம் முழுவதும், அதாவது இந்த ISI என்ற போர்வையில் லெபனான் மீது ஒரு தாக்குதல் நெருக்கடி அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லப்படும் வரையும் இந்த குண்டுகள் உலக பரப்பில் ஆங்காங்கு வெடிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் அடித்து சொல்லுவேன். இப்ப எலான் மஸ்கும் அவருடைய அரசியலும் வித்தியாசமாக இருக்கிறது என்னவெனில், ட்ரம்போடு சேர்ந்து ஒரு வலதுசாரி அரசியலை கட்டமைக்க பார்க்கின்றார். ஐரோப்பாவோடு ட்ரம்ப் தொடர்ச்சியாக மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றார். ஆகவே எலான் மஸ்கும் அதற்கு சப்போர்ட் செய்கின்றார். இங்கே பிரித்தானியாவில் கூட எலான் மஸ்க் வலதுசாரிகளுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் உத்வேகத்தை வாய் மூலமாக, ட்விட்டர் மூலமாக மட்டுமல்ல, பண உதவி மூலமாகவே கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே ஐரோப்பா, பிரிட்டன், ஏனைய நாடுகளிலும் வலதுசாரிகளின் ஆதிக்கம் அதிகமாக வரப்போவதாக ஒரு அச்சநிலை தற்பொழுது தோன்றி இருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஒன் வேர்ல்ட் கண்ட்ரி, அதாவது இந்த உலகம் ஒரு ஓர்டருக்குள்ள வர பாக்குங்க நான் நினைக்கிறேன். ஒரு நாடு, அந்த நாடு ரஷ்யாவா அமெரிக்கா என்பதை நாங்கள் பின்பு பார்ப்போம். ஒரு வேர்ல்ட் ஓர்டர் ஒன்றுக்குள்ள வரத்தான் இந்த முயற்சி எடுக்கிறது. சில வேளை அந்த அசைன்மெண்ட் எலான் மஸ்கிடம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இலங்கையில ஒரு இடதுசாரி போன்று உலகம் முழுவதும் கட்டமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ள, 5 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிலை உருவாக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இந்த உலக ஒழுங்கின் அடிப்படையில் அந்த வேர்ல்ட் ஓர்டர் ஒன்றுக்குள்ள ஒரே படை, ஒரே உலகம் என்று வருகின்ற ஒரு டார்கெட் இருக்கலாம். அதைத்தான் இவங்களும் மொசாட் குரூப்பும் விரும்புகின்றது. எனவே இவர் மொசாட்டுக்கு ஆதரவோ எதிர்ப்போ அது வேற பக்கம் இருக்க, இவர் அமெரிக்காவிலிருந்து முதல் ஆரம்பித்தால் மற்ற உலக நாடெல்லாம் அதுக்கு பின்னால வரும் என்றுதான் எலான் மஸ்க் பார்க்கலாம். எனவே இந்த இடதுசாரிகள் உலகம் முழுவதும் ஊக்குவிக்கப்படுவார்கள். அந்த ஒரு வகையில் வருகின்ற சீனாவுக்குள்ள வருகுதா, ரஷ்யாவுக்குள்ள வருகுதா, அமெரிக்காவுக்குள்ள வருவாங்க. ஆமா, வலதுசாரிகள். எனவே அவர்கள் வருகின்ற போது இந்த மாதிரி ஒரு உலக ஒழுங்கில் ஒரு ஓர்டருக்குள்ள வருவதற்கான ஒழுங்கொண்டுதான் உலக ஒரு மூலையில் நடைபெற்று வருகின்றது. அந்த அசைன்மெண்ட் இவருக்கு எலான் மஸ்க் கொடுத்திருக்கலாம்.
அவரை பாரம் எடுத்துக்கலாம். என்னால் அவர் உலகத்தின் முதலாம் பணக்காரர் என்பதால் எல்லோரும் அவருக்கு கீழ் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் உலகம் அநேகமாக இந்த புத்தாண்டிலிருந்து வரும் என்று பார்க்கலாம். அப்படியானால் ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு முருகன் நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, அல்லது ஏற்கனவே அது முருகனாகி விட்டது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏற்கனவே வந்துட்டது, வந்த மாட்டது. அவரோட பாதுகாப்பு எப்படி இருக்கோ தெரியல. அவர வீரியம், எலான் மஸ்குடைய வீரியம் அதிகமானால் மொசாட் களமிறக்கப்படும். அவர் உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது. அதே போன்று இவர்கள் 2 பேரும் இணைந்து மீண்டும் செயல்படுவரானால் அல்லது செயற்பட எத்தனிக்கின்ற போதும் இந்த அச்சுறுத்தல் போன்றும் அவங்க உயிருக்கே உலை வரலாம். உயிர் அவங்களை 2 பேருக்கும் ஒரு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக தான் நான் பார்ப்பேன். அது எந்த நிமிடமும் எந்த நேரத்திலும் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதான் நான் பார்ப்பேன். பார்க்கலாம் நாடு என்ன சொல்ல வேண்டும். இப்பொழுது அமெரிக்காவில் வெடித்த இந்த 2 குண்டுகளுக்கும் ISIS-க்கும் சம்பந்தம் இல்லை என்ற விஷயத்தை அதிபராக உள்ள ட்ரம்ப் புரிந்து கொள்வாரா, அல்லது புரிய வைக்கப்படுமா? FBI இப்படியேதான் ISIS-ஐ பொறுப்பு சாட்டி விட்டு ஒதுங்கி கொள்ள போகிறதா என்ற கேள்விக்கு என்ன பதில்? நல்ல கேள்விதான். அதாவது இப்ப அவருக்கு முன் அணி இருக்கும் இல்லையா, அந்த அணி உண்மையை எடுத்து உரைக்கணும். அதாவது இது ISIக்கு சம்பந்தம் இல்லை, இது நமக்கு எதிர்ப்பான பாட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க, இந்த நோக்கத்துக்காகத்தான் செஞ்சிருக்காங்க ட்ரம்புக்கு அநேகமாக எலான் மஸ்க் ஊடாக சொல்லப்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அவர் பதவியேற்ற அடுத்த செகண்டே நாம் இந்த விடைக்கு பதில் காணலாம். நிச்சயமாக அவருக்கு சொல்லப்பட அவரை சுற்றியுள்ள அவரை பர்சனல் பாடிகார்ட் மூலமாக இதை அறிந்து கொள்ளலாம் இல்லையா. எனவே எலான் மஸ்கும் அவரை தனிப்பட்ட பாதுகாவல் பிரிவாலும் அறிந்து கொள்ளலாம். இல்லை, அமெரிக்காவில் இந்த குண்டு வைக்கப்பட்டது FBI-க்கு தெரியாம வாய்ப்பு இல்லை, CIA-க்கு தெரியாம வாய்ப்பு இல்லை, மொசாடுக்கு தெரியாம, இந்த 3 அணிகளும் ஒண்ணுதான் செஞ்சிருப்பாங்க. எனவே இது நமக்காக செய்யப்பட்ட இந்த நோக்கத்துக்காக அவர் சொல்லி வைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாம் எப்போது பார்க்கலாம்? அவர் பதவி ஏற்றவுடன் அவர் கொடுக்கின்ற அவர் அந்த பதிலடியை நாங்க பார்க்கலாம். நிச்சயமாக உலகம் ஒரு ஓர்டருக்குள் இயங்குவதற்கான ஒரு வழிவகை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக எலான் மஸ்க் ஊடாக ட்ரம்புக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்கின்றது, மறக்காது, அது மலர்ந்தடிக்கப்படாதுன்னு நான் பார்க்கின்றேன். அமெரிக்கா ஒரு பெரிய அண்ணன் போக்கில் தான் இவ்வளவு காலமும் தன்னுடைய அரசியல் பொருளாதார விடயங்களை முன்னிறுத்தி வந்தது. ட்ரம்பினுடைய இந்த ஆதிக்கம் ஐரோப்பிய நாடுகளை ஒதுக்கி தள்ளுதல், அதற்கு டாக்ஸ் வரி அறவிடுதல் மற்றும் இந்தியாவை அச்சுறுத்தல், இந்தியாவுக்கு டாக்ஸ் வரி அறவிட போகின்றோம் என்று குறிப்பிடுதல், பிரிட்டானியாவில் ஒரு சொப்டான போக்கை தான் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலைமை மாற்றமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நான் நினைக்கின்றேன், இப்ப எலான் மஸ்க் அவர்கள் அவருக்கு கூட இருப்பதால் அவர் ஆலோசனை நிறைய கேட்பார் என்று பார்க்கலாம். நான் அநேகமாக அந்த யுக்ரைன் போரை ஒரு சமாதான உடன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் எலான் மஸ்க் இருக்கின்றார். அப்படின்னா உலக போக்கையும் அவர் அந்த அளவு தான் கொண்டு வருவார். அவருடைய டெக்னாலஜியை மாத்திரம்தான் அவர் கையில் எடுத்திருப்பதால் ஆயுத கலாச்சாரம் இல்லாமல் ஒரு உலகத்தை அவர் நினைக்கின்றார். ஆனால் நாங்கள் இந்த டிசம்பருக்குள் ஒரு 3வது உலக போரை எதிர்பார்த்தோம். அது நடக்கவே, அது நடப்பதற்கான சாத்தியப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றது. எனில் அமெரிக்காவின் ஆதிக்கம் தான் உலக வரம்பில் மிக அதிகமான ஆதிக்கம் இருப்பதால், உலக பரப்பிலும் உலக வரம்பிலும் அது நிற்பதால், இப்ப எலான் மஸ்க் அவர்கள் ஒரு அமைதியான ஒரு போக்கை விரும்புவதால் அந்த உலகத்தில் நாங்கள் ஒரு அமைதியான போக்கை எதிர்பார்க்கலாம். உலகம் ஆயுதத்தில் இருந்து ஒன்றும் அடைய போவதில்லை என்பதில் அவர் குறியாக இருக்கின்றார். எனவே அவரின் டெக்னாலஜியை கையில் எடுப்பதால் உலகம் ஒரு அழிவில் இருந்து விடுபடுமா என்ற ஒரு கேள்விக்குறி எங்களிடம் இருக்கின்றது. எனவே இந்த ஜனவரியில் அவர் ஓத்தெடுத்த பின்பாடு அடுத்த நிலவரத்தை நாங்கள் பார்க்கலாம். ஏனெனில் அவர் ஒரு திடீர் முடிவு எடுக்கக்கூடியவர் ட்ரம்மை யாரும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாடும் இருக்கு. அவர் யாருக்கும் அவங்களோட CIA கூட அவர் கட்டுப்பட மாட்டார். காலங்காத்தால சந்திக்க விரட்டி விட்டுருவார். ஏனெனில் உலகத்தில் நடக்கின்ற அத்தனை விடயங்களையும் அவர்கள் ஆராய்ந்தவிடம் சொல்ல போனால் அவர் பெருசா மைண்ட் பண்றல்ல. எனவே இப்போதைய நிலையில் எலான் மஸ்க் தான் அவர் முழுசாக நம்பி இருப்பதால் இனி அவர் பல விடயங்களை எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அவருக்கு கட்டுப்படலாம் என்று இந்த ஆய்வாளர் மத்தியில் உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. எதுவானாலும் அவரின் ஜனவரி ஓத்துக்கு மாத 25 பிற்பாடு அவர் என்னென்ன உலகத்துக்கு அறிவிக்க போகணும் என்பதை பார்க்கலாம். அவர் யுத்தத்தை விரும்பவில்லை என்றாலும் கூட அவருக்கு ஹமாஸுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கின்றார். எனவே அது சில வேளை அது இஸ்ரேலை திருப்திப்பட சொல்லி இருக்கலாம். இஸ்ரேலின் மொசாட் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு அவர் துணை போகவில்லை, ஆதரவு இல்லை என்றார். நிச்சயமாக உலக பரப்பில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர் உயிர் குறிவைக்கப்படும். இஸ்ரேலால் யாரும் சந்தேகிக்காத அளவுக்கு எந்த ஒரு சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்லாத வகையில்
நிச்சயமாக ராமின் உயிர் குறிவைக்கப்படலாம் என்பதையும் நாம் சொல்லி வைக்கின்றோம். மிக நன்றி நிலாம்தீன் அவர்களே. இவ்வளவு நேரமும் அமெரிக்காவினுடைய குண்டு வெடிப்பு தொடர்பாகவும் அது உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தொடர்பாகவும் விளங்கப்படுத்தினீர்கள். மற்றும் ஒரு நேர்காணலில் தராசும்படி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நேர்களே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.